வணக்கம் நண்பர்களே. 25வது மணி நேரத்தை வெளிப்படுத்தும் 25th Hour of a Day சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவத்திலும் ஆன்மீகத்திலும் உணவிலும் முக்கிய இடம் பெற்றுள்ள துளசி பேசல் பற்றியும் அதன் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். துளசி என்பது நறுமணமிக்க ஒரு மூலிகை தாவரமாகும். இது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பகுதிகளைச் சேர்ந்தது. இன்று உலகம் முழுவதும் வளர்க்கப்படுகிறது. இதன் பச்சை நிற இலைகளும் வெள்ளை அல்லது ஊதா நிற மலர்களும் இதை தனித்துவமாக காட்டுகின்றன. பழங்காலத்தில் துளசிக்கு சிறப்பு சக்திகள் இருப்பதாக மக்கள் நம்பினர். இந்தியாவில் துளசி ஒரு புனித தாவரமாக கருதப்படுகிறது. வீடுகளிலும் கோவில்களிலும் பாதுகாப்பையும் நன்மையையும் தரும் தாவரமாக வளர்க்கப்படுகிறது. பல கலாச்சாரங்களில் இது உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் மூலிகையாக மதிக்கப்பட்டுள்ளது. துளசி செரிமான ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. வயிற்று உப்புசம், அஜீரணம் மற்றும் செரிமான கோளாறுகளை குறைக்க உதவக்கூடும். உணவுக்குப் பிறகு துளசி தேநீர் அருந்துவது செரிமானத்தை மேம்படுத்த உதவலாம். இதில் உள்ள இயற்கையான அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் கூறுகள் உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவுகின்றன. இதனால் மூட்டு வலி மற்றும் தசை வலிகளுக்கு ஆதரவாக செயல்படலாம். துளசி சுவாச மண்டல ஆரோக்கியத்திற்கும் பயனுள்ளதாக உள்ளது. இதில் காணப்படும் சில இயற்கைச் சேர்மங்கள் சளியை வெளியேற்ற உதவுகின்றன. இதனால் இருமல், சளி மற்றும் சுவாசக் குழாய் அடைப்பு போன்ற பிரச்சனைகளில் நிவாரணம் கிடைக்கலாம். துளசி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவும் மூலிகையாகவும் அறியப்படுகின்றது. பல்வேறு தொற்றுகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்கும் திறன் இதில் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சில ஆய்வுகள் துளசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கூறுகள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவக்கூடும் என்றும் அதிக கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் பங்கு வகிக்கக்கூடும் என்றும் கூறுகின்றன. மேலும் துளசி பூஞ்சை எதிர்ப்பு, புற்றுநோய் எதிர்ப்பு மற்றும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கக்கூடும் என நவீன ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இதனால் துளசி ஒரு பல்துறை முறையான மருத்துவ மூலிகையாக கருதப்படுகிறது. துளசி இலைகளை பச்சையாகவும் உலர்த்தியும் பயன்படுத்தலாம். தேநீராக தயாரித்து அருந்தலாம். சிலர் இதை பொடியாகவோ அல்லது மூலிகைச் சாறாகவோ பயன்படுத்துகின்றனர். சமையலிலும் துளசி உணவிற்கு நறுமணத்தையும் சுவையையும் வழங்குகிறது. தக்காளியுடன் துளசியை சேர்த்து உண்பது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. தக்காளியில் உள்ள லைகோபீன் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து உடலில் சிறப்பாக உறிஞ்சப்பட துளசியில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் உதவுகின்றன. பொதுவாக அளவோடு பயன்படுத்தப்படும் போது துளசி பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. ஆனால் நீண்ட காலமாக அதிக அளவில் பயன்படுவது பரிந்துரைக்கப்படவில்லை. குறிப்பாக துளசி எண்ணெய் அல்லது செறிவூட்டப்பட்ட தயாரிப்புகளை பயன்படுத்தும் முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. மொத்தத்தில் துளசி செரிமான ஆரோக்கியம், சுவாச மண்டல நலம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் முழுமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் ஒரு அற்புதமான இயற்கை மூலிகையாகும். அதனால்தான் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல பகுதிகளில் மக்கள் இதனை மதித்து பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் 25 Hour of a Day சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்.